ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் டு நைட் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் நான் சமைக்கவே இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு பேக் பெயினாக இருந்ததா, ஸோ அதனால் வந்து நான் இன்னைக்கு ஹஸ்பண்ட் குழந்தைங்களெல்லாம் ரெடி பண்ணி அனுப்ப சொல்லிட்டேன். ஸோ அவங்களே ரெடி பண்ணி அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு முடியலைன்றதுனால எல்லாரும் அங்கேயே சாப்பிட்டுக்குவாங்க. ஆஃபீஸில் ஸ்கூலில் சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ எனக்கே முடியலைன்னா பரவாயில்ல, அவங்க மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி கிளம்பிட்டாங்க. இப்போது 2:30க்கு கீதிகா வருவாங்க. ஹஸ்பண்டும் வந்துடுவாங்க. 4-5க்கு வந்துடுவாங்க. சரி, வரும்போது பசியாக தான் வருவாங்க. அங்கே வந்து ரொம்ப நல்லா ஃபுட்டு கிடைக்குமான்னா சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஓகே, மேனேஜ் பண்ணுற மாதிரி கிடைக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு வரும்போது இங்கே வந்தோடனே பசியோடு வருவாங்க. சரி, ஏதாவது டிஃபன் ஐட்டமாக கொடுக்குறதுக்கு ரைஸ் வச்சு சமைச்சிட்டோன்னா எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. வந்தோன்னா குழந்தைங்களுக்குமே டக்கு டக்குன்னு ஊட்டி விட்டுருவாங்க நல்லா. ஸோ அதனால் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்னைக்கு காலையில் செஞ்சு கொடுக்கல, மதியானம் இப்போ செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பி இருக்கும்ல, அதனால தான். ஸோ இப்போ ரைஸ் வச்சுட்டு எக் வந்து பாயில் பண்ண வைக்க போகிறேன். இன்னைக்கு வந்து ஒரு புது ரெசிபி பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. எக் கீ ரோஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ரைஸ் எப்போவும் ரைஸ் குக்கரில் தாங்க வைப்பேன். இது கூடவே வந்து இப்படியே பாத்திரம் போட்டு இந்த ஸ்டாண்டு போட்டுட்டு அப்படியே எக்கு இதுலேயே நான் பாயில் பண்ணிடுவேன். இந்த மாதிரி குட்டி இதில் வச்சுட்டோன்னா ஃபிஷ் வேறு ஆக்சுவலி பெரட்டி வச்சது இருக்குது. ஸோ அது இன்றைக்கி ஃப்ரை பண்ணிட்டோன்னா எல்லோரும் சாப்பிடவும் செய்வாங்க, அவங்களுக்கு பிடிக்கும். அதனால தான் வச்சிடலாம். ஸோ இது கூட கொஞ்சம் சால்ட் போட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து வந்து எக் மற்றதுக்கெல்லாம் ஊற வைக்கணும். ஸோ இந்த ரோஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். எக்கு கீ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு புளி, அப்புறமா இந்த பேடிகை மிளகான்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரில கரெக்டாக சொல்கிறான்னு. நான் பேடிகை மிளகான்னு இந்த மாதிரி சுருக்கமாக இருக்கும். ஸோ இந்த மிளகா வந்து ஒரு 6 மிளகா போட்டுக்கிறேன். இது அவ்வளோவா காரம் இருக்காது, ஆனால் வந்து நல்ல கலர் வரும். இது வச்சு என் ஹஸ்பண்ட் கீ ரோஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ப்ரான் கீ ரோஸ்ட் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட ரெசிபி ஒரு தடவை நான் போடுறேன். இது கூடவே ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பும் சேர்த்து ஊற வச்சுக்கிட்டேன். ஃபிஷ் ஒரு பக்கம் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வந்து ஒரு ஸ்பூனுக்கு மேலேயே ஒரு 1.5 ஸ்பூன்னு வச்சுக்கோங்களேன். 1.5 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு. ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் வறுத்து நம்ம அரைக்க போகிறோம். எனக்கு ஆக்சுவலாக முட்டை வந்து தொக்கு பண்ணால் ரொம்ப பிடிக்கும். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு தொக்கு பண்ணுவோம்ல, அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக அந்த கிரேவியாக இருக்குது இல்லையா, இது பண்ணோன்னு நான் காமிக்கிறேன். ஸோ நல்ல ஒரு மாதிரி திக்கு கிரேவியாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இது பண்ணலாம், நல்லா கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. கொஞ்சம் பூண்டு உரிச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த இதை சேர்த்துக்கலாம், மல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா அந்த முந்திரி பருப்பு, அப்புறம் மிளகா எல்லாமே கொஞ்சம் நல்லா ஊறி இருக்குது, இதையுமே சேர்த்துடலாம். இது கூடவே வந்து ஒரு 7-8 கார்லிக் சேர்த்துருக்கேங்க, அவ்வளோதான். அதோட சேர்த்து நம்ம அரைச்சிட வேண்டியதான். இதெல்லாம் உடஞ்சிருச்சு, வாங்கணும் ஆக்சுவலாக. இங்கே வந்து என்னென்னா இந்த மாதிரி ஏதாவது உடஞ்சிருச்சு, ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் போயிடுச்சுன்னா அதை மாற்றுறது தான் கஷ்டம். ஒரு சிலது அமேசானில் கிடைக்கும், நார்மலாக இங்கே அமேசானில் கிடைக்கும். சில இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஊர்லாம் கொண்டு போய் கொடுத்து அப்படியே மாட்டி கொடுத்துருவாங்க, வாங்கி மாற்றுவாங்க. இந்த ஊற வச்சோம்ல, அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இன்னும் முந்திரி பருப்பு இதெல்லாம் அரைப்படல. பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. ஆக்சுவலாக சின்ன மிக்சி ஜாராக இருந்தால் உங்களுக்கு நல்லா இன்னுமே நல்லா அரைக்கும். சின்ன மிக்சி ஜார் எனக்கு உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ முட்டையை உரிச்சிக்கலாம் நம்ம. ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, எப்படி இந்த மாதிரி நீங்கள் வந்து மெய்டு இல்லாமல், அப்புறமா வந்து டெலிவரி டைம்லலாம் எப்படி எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்கள் வந்து சமாளிச்சிங்க, அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டாங்க. இந்தியாவிலையுமே நிறைய பேர் அப்படி இருக்காங்க. எல்லார் வீட்லேயும் மெய்டு இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அங்கே ஊர்லலாம் வந்து எங்கள் வீட்டில் இருந்தாங்க, ஆள் வேலைக்கெலாம் இருந்தாங்க ஹெல்ப்புக்கு.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுதீக்ஷா பிறக்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வீடியோவில், இந்தியாவில் தான் எனக்கு குழந்தை பிறந்தது, மதுரையில் தான் பிறந்தது. ஸோ அப்போ வந்து ஒன்றும் நமக்கு எந்த இதுவும் இல்லை, அப்படியே ஒரு லக்ஸரி லைஃப் தான். ஏன்னா ஆக்சுவலி இங்கே வந்ததுக்கப்புறம் தாங்க அது எவ்வளோ லக்ஸரின்றது தெரியுது. அங்கே வந்து வேலைக்கு ஆள் இருந்தாங்க, அம்மா அப்பா பார்த்துக்குவாங்க, நம்ம நல்லா தூங்குவோம், குழந்தைங்கள அவ்வளோ பெருசாக நமக்கு. ஏன்னா நம்மளும் அப்போ வந்து எனக்கும் சி செக்ஷனு, ஸோ ஃபஸ்ட்டு டெலிவரி எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. நமக்கு வந்து ஃபுல் நம்ம ஒரு ராணி மாதிரி படுத்துட்டு நம்ம அடுக்க இருக்கலாம் ஜாலியாக. ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு. ஒரு சுதீக்ஷாவுக்கு 1 இயர் ஆகும்போது தான், ஒரு 20 days இருக்கும்போது தான், நியர்லி ஒரு 11 months முடிஞ்சு தான் நான் யூஎஸ்க்கு வந்தேன். ஸோ அப்போ 11 months வரைக்குமே நான் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். பெருசாக எனக்கு ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 4 yearsக்கு அப்புறம் கீதிகா பிறக்கும்போது, கன்சீவாக இருக்கும்போது எனக்கு பெருசாக எந்த ஹெல்ப்பும் இல்லை. நானே தான் எல்லாம் பார்த்துக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் இருக்காங்கள்ல, ஸோ இங்கே வந்து என்ன, நாங்கள் இங்கே யூஎஸை பொறுத்தளவு மற்ற கண்ட்ரிலேயும் ஸோ எப்படின்னா, இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்ததுக்கப்புறம் இந்தியாவில் ஹஸ்பண்ட்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னா ஒவ்வொரு வீடை பொறுத்து மாறும். பட் இந்த மாதிரி கண்ட்ரிலலாம் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணியே ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், வீடு எல்லாம் வந்து க்ளீனிங் எல்லாமே டிஃப்ரெண்ட். நம்ம ஊர் மாதிரி தண்ணியை ஊற்றி டக்குன்னு விளக்கு மரம் வச்சு ஒரு தள்ள முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஸ்ப்ரே பண்ணி ஒன்று துடைக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷல் கேர் பண்ணணும், வுட்டு ஃப்ளோரு, தண்ணி படக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு 6 மாதம் வின்டரு, 6 மாதம் சம்மரு, அந்த மாதிரிலாம் இருக்குமா. ஸோ எல்லாம் மாறி மாறி இருக்கிறதுனால நம்ம வந்து 2 பேரும் சேர்ந்து தான் ஈக்குவலாக எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும். அது வந்து வேலைக்கு போகிற ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் வேலைக்கு போனாலும் சரி, இல்லை வீட்டில் ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிற ஹஸ்பண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க இங்கே. ஏன்னா இங்கே வந்து இங்கே H1ல் வந்து மேபி ஒய்ஃப் வேலைக்கு வந்திருப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து டிபெண்டாக வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வரவங்க இங்கே வந்து உடனே வேலைக்கு போக முடியாது இல்லையா, அவங்க வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டாகவும் இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃபும் இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்படி யாராக இருந்தாலுமே வேறு வழியே இல்லை, 2 பேருமே மாறி மாறி ஹெல்ப் பண்ணி இங்கே இருக்க வீட்டுங்க வேலைங்களெல்லாம் பார்த்துக்கணும். ஒரு சிலர் இங்கே வந்துமே செய்யாதவங்களும் இருக்காங்கங்க, ஒய்ஃபுக்கெலாம் ஹெல்ப் பண்ணாதவங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. சரி, அதை பற்றிலாம் நம்ம பேச வேண்டாம். என் ஹஸ்பண்ட் எப்படின்னா ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் வந்து கன்சீவாக இருக்கும்போது சுதீக்ஷாவை ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. சமையலும் என்னால் சமைக்க முடியலைன்னா அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. காலையில் எந்திரிச்சு மோஸ்ட்டாக ஸ்கூலுக்கு நான் வந்து சுதீக்ஷாவை அனுப்புறது எல்லாமே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு மார்னிங் சிக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஸோ அவங்க பார்த்துக்குவாங்க. சமையல் நான் முடிஞ்சப்போ எந்திரிச்சு செஞ்சு வச்சுருவேன். அவங்க மத்தியானம் லஞ்சுக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. வரும்போது சுதீக்ஷாவை ப்ரீ ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த காலையில் எந்திரிக்கும் போது மட்டும் கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் மெதுவாக லஞ்ச் மட்டும் செஞ்சு வச்சுருவேன். அப்புறம் இவங்க வந்து எங்களோட சேர்ந்து சாப்பிட்டுட்டு எங்களெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. அப்புறம் சுதீக்ஷாவோட சேர்ந்து நானும் தூங்கிடுவேன். ஸோ திருப்பி ஈவினிங் எந்திரிச்சு ஏதோ ஒரு டின்னர், என்ன தோசை இட்லி அந்த மாதிரி தானே செஞ்சுருப்போம் அப்போ. ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு. நான் செய்வேன், இல்லை ஹஸ்பண்ட் செய்வாங்க. அப்போ பெருசாக கடைகள்லாம் பக்கத்தில் இல்லை, அது ஒரு தொல்லைங்க. இங்கே நினச்சா அந்த ஒரு 2 இட்லி வாங்கிக்கலாம், ஒரு தோசை வாங்கிக்கலாம், அந்த மாதிரிலாம் வாங்க முடியாது. நாங்கள் அப்போ இப்போ கொஞ்சம் கடைகள்லாம் அந்த பக்கம் இருக்குது, முன்னாடியெல்லாம் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஸோ நம்மளே தான் வீட்டில் செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும், மோஸ்ட்டாக செஞ்சுக்குவோம். அப்போல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸும் இல்லை எங்களுக்கு. அங்கே பக்கத்தில் வந்து நான் கன்சீவாக இருக்கும்போதெல்லாம் பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, 1-2 ஃப்ரெண்டு தான் இருந்தாங்க. அவங்களும் தூரமாக இருந்தாங்க, அவங்களும் கன்சீவாக இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்ததுனால ஹெல்ப் எதிர்பார்க்க முடியல, நம்மளே மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓகேங்க, நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குன்றப்ப நம்ம அதை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம். சில விஷயங்கள் கிடைக்காது, அது நமக்கு இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த டைமை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணுமோ அப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டு, நம்ம பாடி எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து ஐயோ ஹெல்ப் இல்லையேன்னு நிஜமாவே இப்போ வரைக்குமே நினைக்கக்கூட முடியலங்க. ஆமாம், இருக்காதுன்னு தெரிஞ்சு தானே நம்ம இந்த ஊருக்கு வந்தோம், அப்புறம் என்ன இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி மைண்டு தோணிடும். அதனால் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. இது நம்ம வேலை, நம்ம செய்யணும், நம்ம வீட்டு வேலை, நம்மளோட ஃபேமிலிக்கான வேலைகள், ஸோ நம்ம தான் செய்யணுன்ற மாதிரி எல்லோரும் அவங்கவுங்க செஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி பாப்பா பிறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, நான் டெலிவரி ஆகும்போது அம்மா வந்து வந்திருந்தாங்க, அம்மா அப்பா வந்திருந்தாங்க. அப்போ வந்து ஒரு
9 மந்த்ஸ் மேபி 9 மந்த்ஸில் தான் வந்தாங்க அம்மா அப்பா. ஏன்னா டெலிவரி முடிஞ்சு பாப்பா கூட இருக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்றதுனால 9 மந்த்ஸில் வந்திருந்தாங்க. வந்து அப்புறம் நிறைய மறந்து போச்சுங்க அதுக்குள்ளே. இப்போ என்ன ஒரு 10 இயர்ஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே எனக்கு நிறைய மறந்துருச்சு. எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, நீ பிறக்கும்போது அது பண்ண, நீ நான் வயிற்றில் இருக்கும்போது அதெல்லாம் பண்ணேன்னு. எனக்கு அதெல்லாம் நிறைய விஷயங்கள் மறந்தே போயிடுச்சு. 9 மந்த்ஸில் எங்கள் அம்மா அப்பா வந்தாங்க. ஆக்சுவலாக 7th மந்த்தில் வந்து எங்கள் மாமனார் மாமியார் வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வந்தப்போ தான் இங்கே வந்து வளகாப்பெல்லாம் பண்ணாங்க அவங்க வந்திருந்தப்ப. ஸோ அவங்க வந்து ஒரு 2 மந்த்ஸ் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை நிஜமாக. ஸோ 2 மந்த்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 9th மந்த்து அம்மா அப்பா வந்தாங்க. அம்மா அப்பா வந்தப்போ ஸோ 9th மந்த்து. அப்புறம் டெலிவரி வந்து எனக்கு சி செக்ஷன் தான். டேட்டெல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பெயின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி போய் டெலிவரி முடிஞ்சிட்டு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு என் ஹஸ்பண்ட்க்கும் லீவ் இருந்தது. ஸோ என் ஹஸ்பண்ட் அம்மா அப்பா எல்லோரும் சேர்ந்து பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன் செகண்ட் டெலிவரியில். ஏன்னா மேபி அம்மாவோட மனசு போல் சுதீக்ஷாவும் இருக்காங்கல்ல, அதனால வந்து எனக்கு வந்து சுதீக்ஷா ஏங்கிடக்கூடாது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் இருந்தது. இன்னொன்று அம்மா அப்பா அவங்களுக்குமே எல்லாருமே பெரியவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக என் ஹஸ்பண்ட் நானும் எப்படின்னா, எங்கள் அம்மா அப்பா வந்தாலும் சரி, எங்கள் மாமனார் மாமியார் இங்கே வந்தாலும் சரி, அவங்கள பெருசாக சமைக்க சொல்லி இது பண்ணி அதெல்லாம் பண்ணுறதில்ல. வேலையெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, துணி மடித்து கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணுவாங்க. ஆனால் மோஸ்ட்டாக நாங்கள் 2 பேர் பார்த்துக்குவோம். நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நம்மளோட வேலையை இவங்க இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம தானே இங்கே எல்லா வேலையும் பார்த்துக்குறோம். ஸோ அதனால் அவங்க வந்திருந்தாலுமே நம்ம வேலையை எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சமைக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எனிவே காலையில் 4 பேருக்கு சமைக்க போகிறோம், 2 பேருக்கு சேர்த்து சமைக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி சமையல்லேருந்து எல்லாம் மோஸ்ட்டாக நாங்களே பார்த்துக்குவோம். அம்மா வந்தப்போ அம்மா வந்து அந்த டைமில் ஃபுல்லாக சமையல் பார்த்துக்கிட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து குழந்தைய பார்த்துக்குவாங்க. நைட்டெல்லாம் வந்து முழிச்சு பார்த்துக்கிறது நானே முக்கால்வாசி நேரம் பார்த்துக்குவேன். என்னால் முடியலன்னா அம்மா அப்பா ஹஸ்பண்ட் எல்லாம் மாறி மாறி பார்த்துக்கிட்டோம். ஸோ நான் 10th டே வந்து 10th டே நான் செக்கப் போனப்போ அந்த டாக்டர் கேட்டாங்க, உன்னை பார்த்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கியே, எப்படி உனக்கு வந்து வீட்டில் நல்ல சப்போர்ட் இருக்கா, எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்களா, நீ நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்க, உனக்கு வந்து இப்போ தான் 10 டேஸ் ஆன மாதிரியே இல்லை டெலிவரி ஆகி, அவ்வளோ நல்லா இருக்க நீ ஆக்டிவாக அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆமாம் வீட்டில் எனக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குது, நானே என்னோடய மைண்டையுமே வந்து நல்ல ஆக்டிவாக வச்சுருக்கேன். ஸோ அதனால வந்து எனக்கு நான் வந்து அது கஷ்டம்னு எடுத்துக்கல, நம்ம தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் மைண்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து செகண்ட் பேபி 10 டேஸ் 11 டேஸ்லலாம் பாப்பாவை தூக்கிட்டு நாங்கள் வெளியில் போயிட்டோம் வந்துட்டோம். எல்லாம் அடிக்கடி வெளியில் போவோம், பாப்பாவை தூக்கிட்டு உள்ளேயே வச்சுக்கல. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் மைண்ட் செட் தாங்க, நம்ம மைண்ட் செட் கொஞ்சம் மாற்றிக்கிட்டோன்னா வேலை கஷ்டமாக இருக்காதோன்னு தோணுது. இங்கே வந்து அதுதான் ஒரு சேஞ்ச் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்தியா போனால் வீட்டில் அங்கெல்லாம் வேலைக்கு ஆள் இருக்காங்க. ஸோ அங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கே போய் ஹெல்ப் பண்ணி நம்ம உட்காந்துக்கும்போது நல்லா ஜாலியாக தான் இருக்குது. ஓ இதெல்லாம் ஒரு பயங்கர லக்ஸரியாக இருக்கே, இவ்வளோ ஹெல்ப் கிடைக்குது இங்கே அப்படின்ற மாதிரி. இங்கே அந்த மாதிரி எந்த ஹெல்ப்பும் கிடையாது, எல்லாமே நம்ம தாங்க. பட் இது கஷ்டமாகவும் தெரில, மைண்டு செட் ஆகிடுச்சு, இப்படி தான் இருக்கும் இந்த ஊரில் நம்ம இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி. அதனால வந்து இது கஷ்டமாக தெரில. வளர்த்துட்டோம். 3 மந்த்ஸில் அம்மா அப்பா கீதிகா பிறந்து 3 மந்த்ஸில் அம்மா அப்பா ஊருக்கு போனாங்க. அதுக்கு இடையில நாங்கள் வீடு மாறினோம். ஸோ அதுக்கும் நிறைய அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அந்த லக்கேஜ் பேக் பண்ணுறது, அந்த வீட்டிலேருந்து பேக் பண்ணி இங்கே மூவ் பண்ணுறது. அப்போ பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்லாம் நாங்கள் புக் பண்ணல. அவ்வளோ விவரம் கூட எங்களுக்கு தெரியல அந்த டைமில். எப்படி புக் பண்ணணும், யாரை கேட்கணும், அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. அதனால் நாங்களே பேக் பண்ணி நாங்களே காரில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து அங்கேருந்து ஒரு 1/2 hour இந்த வீடு நாங்கள் பழைய வீட்டிலேருந்து. ஸோ மாறி மாறி கொண்டு வந்து அந்த டவுன் ஹோமில் வச்சு அந்த மாதிரி ரொம்ப சிரமமாக தான் இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணியாச்சு. ஸோ அவங்க 3 மந்த்ஸில் வந்து ஊருக்கு போனாங்க அம்மா அப்பா. அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் டேக் கேர் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா ஹஸ்பண்ட்க்கும் லீவெல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு 1 month என்னமோ தான் லீவ் இருந்தது. ஸோ அதுவும் முடிஞ்சு அவங்களும் ஆஃபீஸ் போயிட்டாங்க. காலையிலேருந்து அப்பா ஒரு மாதிரி பயங்கர ஸ்ட்ரெஸ்டாக இருக்குங்க. ஒரு மாதிரி காலையிலேருந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா கீதிகா நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டாங்க, சுத்தமாகவே தூங்க மாட்டாங்க. ஒரு 12 மணி 1 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா விடிகிற வரைக்குமே முழிச்சே இருப்பாங்க. அப்படியே தூங்கிட்டா கூட நைட்டு உருண்டுக்கிட்டே பிறண்டுகிட்டே இருப்பாங்க. எனக்கு வந்து அப்போ தெரில, ஓகே குழந்தைங்க தூங்கும்போது உருளுவாங்கன்னு கூட அவ்வளோவா எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. என்ன தான் ஃபஸ்ட்டு குழந்தை இருந்தால் கூட செகண்ட் குழந்தை ஒரு 4 வருஷம் கழித்து பிறக்கும்போது எனக்கு அதெல்லாம் மறந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தை அந்த குட்டியாக இருக்கும்போதெல்லாம் அம்மாவே வளர்த்துட்டாங்க. ஸோ செகண்ட் குழந்தைக்கு வந்து எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை.
ஸோ இது உருண்டுகிட்டே இருக்குமா, நைட்டெல்லாம் நான் தூங்கவே மாட்டேன், முழிச்சே இருப்பேன். எப்படா ஏன்டா யாராவது ஒருத்தர் வந்து குழந்தைய ஒரு 10 நிமிஷம் படிச்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும். ஹஸ்பண்ட் காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போவாங்க. நான் பெருசாக மோஸ்ட்டாக அந்த டைமில் சமைக்கவே இல்லைங்க. என்னால் முடிஞ்சால் சமைப்பேன், இல்லைன்னா சமைக்க மாட்டேன். அவங்க ஆஃபீஸில் சாப்பிட்டுக்குவாங்க, நாங்கள் மெதுவாக எழுந்திரிச்சு செஞ்சு சாப்பிட்டுக்குவோம். என் ஹஸ்பண்ட் உப்புமா, அந்த சேமியா இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. அந்த டைம் வெறும் உப்புமா சேமியாலாம் எப்போ பார்த்தாலும் வீட்டில். ஸோ அந்த மாதிரி அப்படியே எப்படியோ மேனேஜ் பண்ணோம். இப்போ நினச்சா அதெல்லாம் வந்து சாதாரணமாக தெரியுது. ஆனால் அந்த டைமில் ரொம்ப டஃப்பாக இருந்ததுங்க. மென்டலியும் வந்து எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்துச்சு. எப்படின்னா, நான் பகல் ஃபுல்லாக தூங்கியிருக்க மாட்டோம்ல. காலையில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போயே ஆகணும், அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவங்க லீவ் இருக்கிற வரைக்கும் ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்குவாங்க. ஆஃபீஸ்லேருந்து அந்த ஈவினிங் 5 o'clock வீட்டுக்குள்ளே வருவாங்கள்ல, வந்தோடனே பாப்பாவை தூக்கி அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். அவ்வளோதான். நிறைய நாள் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறோம், இவ்வளோ வீடியோஸ்லாம் போடுறோம். அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்தோன்னே அவரை கட்டி பிடிச்சி அழுவேங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியல, பாப்பா காலையிலேருந்து தூங்கவே இல்லை, நைட்டெல்லாம் தூங்கலை, இப்போ காலையிலையும் தூங்கலை, 4-5 தடவை பாத்ரூம் போயிடுச்சு, அதுக்கெல்லாம் கூட அழுவேன் நான். ஏன்னா நம்ம கண்டினியூஸாக வேலை பண்ணிகிட்டே இருக்கோம். சுதிக்ஷா காலையில் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. சுதிக்ஷா சூப்பர் ஹெல்ப்புங்க. ஒரு ஆள், ஒரு பெரிய ஆள் கூட இருக்கிற மாதிரி. கொஞ்ச நேரம் பாப்பாவை பார்த்துக்க சொன்னால் பார்த்துக்குவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ சுதிக்ஷா வந்து அப்பயே நான் மாசமாக இருக்கும்போது இருந்தே எனக்கு வந்து கூட ஒரு பெரிய ஆள் இருக்கிற மாதிரி ஒரு ஹெல்ப்பு. அவ்வளோ நல்லா என்னை பார்த்துக்குவாங்க, எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. ஸோ இருந்தாலும் நமக்கு என்னென்னா, அந்த பிள்ளைய மொத்தமாக விட்டுட்டு நமக்கு கொஞ்சம் ஒரு பிரேக் கிடைக்காதுன்ற மாதிரி இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்தோன்னே குழந்தைய தூக்கிக்குவாங்க, அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் பண்ணுவாங்க, வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் நேரம் நீ வீட்டில் ஃப்ரீயாக இரு, கொஞ்சம் நேரம் நான் 2 பிள்ளைங்களையும் கூப்பிட்டுட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடுவாங்க. ஆக்சுவலி இப்போ நினச்சா கூட எனக்கு அந்த அழுகையாக தான் வருது. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அந்த டைம்லாம். அந்த ஆஃப்டர் டெலிவரி வந்து ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு. இன்னொன்று, இந்த ப்ரெஷர்லாம் தாங்க முடியாமல் நமக்கு ரொம்ப பாசமானவங்க மேலே தான் நமக்கு கோவம் வரும். இந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் என் ஹஸ்பண்ட் மேலே தான் எனக்கு ரொம்ப கோவம் வரும். அவங்கள பார்த்தா மட்டும் செம்ம காண்டாகும். நான் சொல்லுவேன், யாரை பார்த்தாலும் எனக்கு கோவம் வர மாட்டேங்குது, உங்களை பார்த்தா தான் எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அதையும் கேட்டு என் ஹஸ்பண்ட் சும்மா தான் இருப்பாங்க. இப்போ தோணுது, ஐயோ பாவம், அவர் ஆட்டுக்கு இருந்திருக்காரு, அவரையே நம்ம கோவப்பட்டு திட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த டைம் வந்து 1 year 2 year கடத்துறது ரொம்ப கஷ்டங்க. எந்த ஹெல்ப்பும் இல்லாமல், சாப்பாடு சரியாக செய்ய முடியாமல், முடிஞ்சளவு செய்ய முடியாது, ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு செஞ்சுட்டு கடையிலையும் வாங்க முடியாது, அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. 1 வருஷமாக அப்போது 1 yearலலாம் வந்து ரொம்ப இதாக தான் இருந்தது. பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தாச்சு, எப்படியோ வேறு வழி இல்லை. ஸோ அந்த டெலிவரி, அந்த டயர்டு போகிறதுக்குள்ளேயே போச்சா போலையான்னு கூட நமக்கு தெரியல. அந்த மாதிரி வந்து குழந்தை எப்படியோ 2வது குழந்தைய வளர்த்தோம். ஒரு வயசு 1.25 வயசில் வந்து நான் இந்தியா போனேன். ஆமாம், அப்போ தான் இந்தியா போனேன் நினைக்கிறேன். ஆமாம், அப்போ இந்தியா போனேங்க 1.25 வயசில். அப்போது வந்து ஒரு 1 year இருக்கும்போது, பாப்பாவுக்கு ஒரு 1 year ஆனதுக்கப்புறம் எங்கள் அத்தை மாமா வந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 2 மாதம் இருந்தாங்க, 2-3 மாதம் இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் ஹெல்ப் இருந்தது. ஸோ ஏன்னா பாப்பாவை தூக்கி வச்சுக்குவாங்க, எங்கள் மாமனார் கிட்ட பாப்பா நல்லா போய் இருந்துக்குவாங்க. ஸோ அவங்க நல்லா தூக்கி வச்சுக்குவாங்க. அந்த டைமில் கொஞ்சம் அப்பா இப்போ தாண்டா நம்ம பிள்ளையை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இருக்க முடியுது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு 1.25 வயசில் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் ஃபீடிங்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாமா அந்த மாதிரிலாம், அந்த ட்ரையெல்லாம் அந்த டைம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். 1.5 வயசு 1.25 வயசு அந்த மாதிரி டைமில். ஸோ அதுக்கப்புறம் வந்து 1.25 வயசில் இந்தியாவுக்கு போனோம். இந்தியா போயிட்டு வந்துட்டு ஒரு 2 months பிரேக், என் தம்பியோட கல்யாணத்துக்கு இந்தியா போனோம். ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்போ கொஞ்சம் நார்மலாகிடுச்சுங்க. குழந்தை ஒரு 1.5 வயசாச்சு, நானும் இந்தியா போனேன். ஒரு குட்டி பிரேக் கிடச்சிது எனக்கு. இந்த சரௌண்டிங்கில் இல்லாமல், நம்ம வீட்டில் இல்லாமல், அந்த ரெகுலர் ரொட்டீன் இல்லாமல், அந்த ஒரு பிரேக் கிடச்சோன்னே அந்த மைண்டெல்லாம் கொஞ்சம் எனக்கு அப்போ தான் மாறுச்சு. ஸோ அப்புறம் வந்ததுக்கப்புறம் நல்ல நார்மலாக ஆகிடுச்சு. அந்த பழைய மாதிரி டென்ஷன் ஆகுறது அதெல்லாம் வராது, கோவப்படுறது இதெல்லாம் வராது. ஏன்னா அந்த டைம் நமக்கு அப்படி தான் இருக்கும். நிறைய மறதி, அந்த குழந்தை பிறந்து முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய மறதி. இப்போ குளிக்கும் போதெல்லாம் சோப் போட்டோமா போடலையா, சரி திருப்பியும் போடுங்க, திருப்பி போட்டோமா போடலையா, சரி திருப்பி போடுன்னு 3 தடவைலாம் சோப் போட்ட டைம்லாம் இருக்குது.
டாக்டர்கிட்டலாம் போய் கேட்போம், என்னங்க ரொம்ப மறக்குது, என்ன பண்ணுறோன்னே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, அதெல்லாம் நீங்கள் தூக்கம் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நார்மல் தாங்க இந்த டைமில். ஆஃப்டர் டெலிவரி 1 இயர் இப்படி தான் இருக்கும், நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். நாங்கள் ஸோ எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணி தாங்க வந்தோம். ஊரில் என்ன நீங்கள் பண்ணுறீங்களோ அதே தான். ஊரில் உங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் கிடைக்கலாம், எங்களுக்கு அது கிடைக்காம எப்படியோ கடந்து வந்தாச்சு. இதை விட நான்லாம் ஓகேங்க. அந்த டைமு ஏதோ கடைகளுக்கு வெளியில் போவோம். நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரம் வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க, இல்லை குழந்தைய தூக்கிட்டு போவாங்க, இல்லை குழந்தைய வச்சுட்டு நீ கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு வாங்குவாங்க. ஏதோ சம்திங் எனக்கு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இந்த கோவிட் டைமில் குழந்தை பிறந்தவங்களெல்லாம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப பாவங்க. உள்ளேயே மாட்டிக்கிட்டு எதுக்குமே வெளியில் போக முடியாமல், எதையுமே தொட முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டாங்க அந்த டைம்லாம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது அப்பா நம்ம ஒரு நல்ல டைமில் குழந்தை பெற்றோன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஓகே, அதுக்கப்புறம் குழந்தைங்களாம் வளர்ந்துட்டாங்க, அந்த அந்த ஸ்டேஜெல்லாம் மாறி போச்சு. இப்போ 2 பேரும் பெரிய ஆளுங்களாயிட்டாங்க. அவங்க வேலைங்களை அவங்களே செஞ்சுக்கிறாங்க, என் வேலையும் அவங்க செஞ்சு தராங்க எல்லா வேலையும். ஸோ இப்போ சாயந்தரம் இதை இப்போ வருவாங்களே, வந்தோன்னு பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷர் அன்லோட் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த பாத்திரம்லாம் போடுவேன். அப்படி டக்கு டக்குன்னு வீடெல்லாம் வந்து நான் இப்போ காலையிலேருந்து நான் க்ளீன் பண்ணேன்னா க்ளீனாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அங்கங்கே குட்டி குட்டியாக கலைஞ்சிருக்கும் இல்லையா. ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே ஒரு ரவுண்டு க்ளீன் பண்ணுவாங்க 2 பேரும். ஸோ க்ளீன் பண்ணுவாங்க, எனக்கு டிஷ்வாஷர் பண்ணி கொடுப்பாங்க. டெய்லி ரொட்டீன் அவங்களுக்கு ஈவினிங் அதுதான். ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு டிஷ்வாஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலைகள் எல்லாம் பார்க்க போவாங்க. அதுக்கப்புறம் தான் வாக்கிங்லாம் போவோம், அவங்க படிக்கிறதா முடிச்சதுக்கப்புறம். கிளாஸஸ் இருந்தால் கிளாஸஸ் அந்த மாதிரி. ஸோ இப்போ குழந்தைங்க நமக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி நிலமை வந்துருச்சு, எல்லாம் வளர்ந்துட்டாங்க. இப்போ அதை நினச்சோன்னா மலப்பாக தான் இருக்குது. ஸோ ஹெல்ப் இல்லாமல் வளர்க்குறது கஷ்டம் தாங்க. வளர்த்துட்டோம், வேறு சாய்ஸ் இல்லை நமக்கு. நம்ம பெற்ற குழந்தைய நம்ம தான் வளர்த்தாகணும் நல்லபடியாக. அது ஹெல்ப் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அம்மா அப்பா சேர்ந்து வளர்த்துடுறோம், அவ்வளோதான். அப்படி தான் வளர்த்துட்டோம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு இவ்வளோ பேச்சு பேசியாச்சு, சொல்லியாச்சு, என்னோடய டெலிவரி ஸ்டோரியே சொல்லியாச்சு உங்களுக்கு. ஆமாம், சரி. இப்போது வந்து பார்த்திங்கன்னா முட்டை கட் பண்ணி வச்சுட்டேன், அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சேன், கொஞ்சம் நெய் போட்டேங்க. நெய் போட்டு அது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டாச்சு. ஏன்னா ஆல்ரெடி மசாலாலாம் நம்ம வந்து அரைச்சிருக்கோம், மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டோம். ஸோ அதனால் கருவேப்பிலை போட்டு அது தாளித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது அந்த பேடிகை மிளகா இருக்குல்லங்க, அதோட கலர் தான் அவ்வளோ நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இப்போ இந்த பச்சை மிளகா கருவேப்பிலை போட்ட உடனே நீ வெங்காயம் போட்டு வதக்குறதுனா வதக்கிக்கலாம். ஆனால் நான் வெங்காயம் தனியாக வதக்கி இதில் கொட்டுவேன். ஸோ அது இன்னும் வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ அந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது இல்லையா, அந்த ஸ்டேஜில் முட்டையெல்லாம் போட்டு நம்ம முட்டையும் வந்து நல்லா அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு தனியாக ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக நல்லா போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா அது இந்த கிரேவிலே போடாமல் இந்த மாதிரி மேலாக போட்டு இப்படி பரட்டும் போது அதோட ஒரு ஸ்மெல் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இங்கே அரை ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கலாம். இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்க தொக்கு. கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் வந்து கூட்டும் பண்ணிட்டேங்க. ஏன்னா எக் மட்டும் இருக்கு இல்லையா, சரி அதனால் அது இருந்தால் குழந்தைங்களுக்கு பரட்டி ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எள்ளு துவையல் மாதிரி அரைச்சேன். ஆக்சுவலாக அந்த சம்மந்தி மாதிரி ஒன்று அரைச்சேன், சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலி எனக்கு என்ன சர்ப்ரைஸ்னால் கீதிகாவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. தனியாக போட்டு பரட்டி ஊட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த முட்டை தொக்கு பருப்பு கூட்டு அதெல்லாம் போட்டு ஊட்டினேன். நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதுதான் மெயின். ஸோ இந்த மாதிரி பருப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் நெய் போட்டு ஊட்டுறது குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும்ல, அதனால தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பண்ணிட்டேன். கீதிகா 2:30 வந்தாங்க. அவங்க வரும்போது அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நானும் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல. நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன்னா சரி சமைச்சிட்டே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாகவே செஞ்சுட்டேன். எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி இந்த துவையல் மாதிரி அதெல்லாம் போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி ரொம்ப ரசித்து சாப்பிட்டேன். எக்கோட தொக்கு இருந்தது பார்த்துக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கங்க, பார்த்துட்டு சொல்லுங்கள். முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆரம்பித்தேங்க இந்த ப்ராஜெக்ட்டு. நேற்று ஆக்சுவலாக நான் இதுக்கு ஒரு லைனிங் துணி, இங்கே லைனிங்காக என்ன தர ஒரு துணி கிடச்சது வாங்கிட்டு வந்தேன், இதே கலரில் ப்ரௌன் கலரில். சரி இதில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி எனக்கு தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த சாரீ அப்படியே கட் பண்ணி நான் வாங்கிட்டு வந்து வச்சு பார்த்தோன்னா சுதீஷா வந்து எனக்கு இதில் ஸ்கர்ட்டு டாப்பை தைச்சி தரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே, குழந்தை கேட்குறாங்க, ஆனால் எனக்கு வந்து அவ்வளோவா தைக்க தெரியாதுங்க. நான் இப்போ தான் மிஷின் வாங்கியிருக்கேன், உங்களுக்கு தெரியும்ல.
சரி இருந்தாலும் பரவாயில்ல, கேட்டுட்டாங்களே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து சுதீக்ஷாவோட அந்த அளவு ஸ்கர்ட்டு. லாஸ்ட் வீக் வந்து வால்மார்ட்டில் ஒன்று வாங்கினாங்க. கரெக்டாக தைக்கிறேன் எனக்கே தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடு அடிச்சுட்டு 2 பார்ட்டாக எடுத்திருந்தேன், ஃப்ரண்ட்டு பேக்கு. ஸோ சைடு அடிச்சுட்டு உள்ளே வந்து லைனிங்கை வந்து அட்டாச் இப்போ தான் பண்ண போகிறேன். லைனிங்லேயும் ஒரு பக்கம் சைடு அடிச்சிட்டேன். ஸோ கீழே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சாச்சு. அவ்வளோ ஃபினிஷிங்காக இல்லை, பட் ஓகே, இட்ஸ் ஓகே, நம்ம தானே போட போகிறோம். அதனால் தெரிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. இப்போது இது வந்து ஹிப்பு வந்து நம்ம எலாஸ்டிக் தான் வைக்கலான்னு நினச்சிருக்கேன். ஸோ இங்கே எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறமா கீழே வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா சைடெல்லாம் பிடிச்சிட்டோன்னா இந்த உள்ளே அடிச்சுட்டு வெளியிலையும் அடிச்சிட்டோன்னா பாருங்கள் ஓரளவுக்கு அந்த ஷேப் கொண்டு வந்திருக்கேன் ஸ்கர்ட்டில். இதோ இந்த ஷேப் தெரியுது அவங்களுக்கு. ஸோ அந்த ஸ்கர்ட் அப்படி தான் இருந்தது, அதே ஷேப்பில் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் டாப்ஸ் இன்னும் வெட்டவே இல்லைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் வந்து தச்சாச்சுங்க, ரொம்ப ஹாப்பி. இன்னும் வந்து டைம் இருக்குது நமக்கு. ஸோ ஸ்கர்ட்டு தைச்சிட்டேன். கீழே தான் கொஞ்சம் ஃபினிஷிங்காக வரல. ஆக்சுவலாக நான் தடவை நூல் வந்து தப்பான நூலை போட்டேன் கலரு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் கலர் போட்டேன், அதனால் ஒன்றுமே தெரியல. கீழே வந்து ஆக்சுவலாக நான் வந்து ப்ளூ கலரில் இருந்தது இந்த லாஸ்ட் ஒரு ட்ரெஸ் தைச்சது. எனக்கு அது அடிக்கடி தைக்கிறவங்கன்னா அது நோட் பண்ணியிருப்பாங்க, அது நான் யோசிக்கவே இல்லை, அதனால் கீழே தைச்சிட்டேன். எனிவே இட்ஸ் ஓகே, தச்சாச்சு, இப்போதைக்கு இருக்கட்டும், வேணா அப்புறமா பிரித்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு ஹிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு மோசமாக வரல, ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. நல்லா தச்சாச்சுங்க, ஓரளவுக்கு ஓகே ஓகே. ரொம்ப டெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா என்னை திட்டாதீங்க, ஜஸ்ட்டு நான் வந்து சும்மா பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பராக அந்த ஸ்கர்ட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சுதீக்ஷா கேட்ட டிசைன்லேயே ஒரு டாப்ஸ் தைச்சேன். என்ன இந்த சாரீ கிளாத்தை வந்து ஹேண்டுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் மாதிரி கொடுக்கலான்னு இருந்துச்சு, அது மட்டும் கொடுக்கல. பட் சுதீக்ஷாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஃபிட்டெல்லாம் சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் டே வெளியிலையும் போட்டு வந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கும் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஏதோ நமக்கு தெரிஞ்சதை வச்சு ஓரளவுக்கு ஒரு ஒரு உருவத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நல்லா வந்துருந்துச்சு ட்ரெஸ்ஸு. சின்ன சின்ன மிஸ்டேக் தான், பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக தைக்க பழகிடுவேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஹேண்டெல்லாம் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணி இன்னும் தச்சு பழகலை. அது வந்து எனக்கு ஒரு மேக்ஸி தைக்கலான்னு நினச்சிருக்கேன், அதில் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி தச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு. பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.